சரி. இப்பொழுது நாளுக்கான பாமுக பொறிச்சொல் மிஞ்சி மிஞ்சி வரலாம். மிஞ்சி 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 மீன் அஞ்ச நச்சீன காலில் போடுற மிஞ்சி இருக்கல்லோ அது. மிஞ்சி போறது. இனிய காலை வணக்கம் வாணி. பொறிச்சொல் 1108வது பொறிச்சொல் மிஞ்சி மிஞ்சி. எங்களை வீட்டை ஒவ்வொரு நாளும் சாப்பாடு மிஞ்சி மிஞ்சி போய்கொண்டிருக்கிறது. அதனை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வைத்து வெள்ளிக்கிழமை வந்து எடுப்பார்கள். அது வெளியில கொட்டாமல் அதனை வெள்ளிக்கிழமையா? செய்வோம். வெள்ளிக்கிழமையா முடவிட்டு எடுக்கிறது? இலங்கையில் இருக்கும்போது மிஞ்சிற சாப்பாடு ஆடு மாடுகளுக்கு வைத்தோம். ஆனா இங்கே நாங்கள் 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு என்றாலும் மிஞ்சிற சாப்பாடை சாப்பிடுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு. மற்றது மணமகளுக்கு மணமகன் கையினால் அம்மியில வைத்து மிஞ்சி போட்டுக் கொள்ளுவார். மட்டி. மெட்டி என்று சொல்லுவார்கள். அந்த மிஞ்சியை காலில் அணிவதை பார்த்துத்தான் ஆண்கள் பெண்கள் கல்யாணம் முடித்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு பழைய காலத்தில் இல்ல இல்ல தெரியுமா? இல்ல இல்ல பழைய காலத்துல ஆண்களுக்கு தான் மட்டி போட்டார்கள். பழைய காலத்துல ஆண்களுக்கு மட்டியும் பெண்களுக்கு தாலியும் தான். அப்ப ஆண்கள் அதான் பெண்கள் குனிஞ்சு பாக்க ஆண்கள் விரல்ல மட்டி இருக்கிறத பார்த்து ஆண் கல்யாணம் கட்டிட்டாருன்றதும் ஆண் நிமிந்து நடக்க பெண் தாலிய பார்த்து கல்யாணம் காலில் மிஞ்சி இருந்தால் அப்படி இருக்க எத்தனையோ காதல்கள் வந்ததுதான். இல்ல அப்படி யாரு போட்டார்கள் தெரியல. ஆரம்ப காலத்துல ஆண்கள் போட்டார்களாம் என்று சொன்னார்கள். போட்டார்கள் என்று சொல்லுறார்கள். அது உண்மை போய் தெரியா. தாலி போட்டாதான். இல்ல இப்ப அண்மையில ஒரு வீடியோ பார்த்தேன்னா அவர் சொல்லி அவர் கணவர் போட்டுக்கிறார். இப்ப ஜங்க் உள்ள இல்ல இங்க இல்ல இந்தியால. அவர் சொன்னார். இப்ப ஆம்பளைகளுக்கு தாலி 2-3 தினம் கட்டினதாக வீடியோக்கள் போட்டிருக்கிறார்கள். உண்மை போய் யாருக்கு தெரியும்? அது உண்மை. அந்த விஷயம் உண்மை. இப்ப மாறித்தானே. இப்ப வண்டியில எல்லாம் ஆம்பளையெல்லாம் தள்ளி கொண்டு போயிடும். பொம்பளையெல்லாம் தள்ளி கொண்டு போறத சரியான குறைவு நானும் பார்த்தேன். இல்ல அது பிழையும் இல்ல தானே. ஈக்குவல் 50-50. பிழை இல்ல. ஆனா அந்த அது பார்க்க உங்களுக்கு தெரியும் அது இந்த வித்தியாசங்கள். இப்ப தூக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம், தள்ள வேண்டாம் சொல்லையில அது செய்யற முறைகள் கேன்பேக் கூடி அவியலை கொண்டு போய் அது டூ மச். அப்படி அந்த சில அந்த நடவுட பாவனைகள் வித்தியாசமா இருக்கு. மற்றது அவர்கள் நீங்க உங்க இந்த பேக்ரவுண்ட மாத்துங்க. என்னடா இது எழுத்து இருக்குது. அப்புறம் அது காப்பிரைட் ஆயிட்டதோ எல்லாம் மம்பேல் ஆயிரும். யாருக்கு? நேவிஸ் பிலிப்ஸ் பேக்ரவுண்ட் உங்களோட அந்த எழுத்து இருக்குது அதுல. என்ன கான்ட்ராக்ட் ஆம்பளையும் கொண்டு போனா இன்னும் அதுல என்ன குற்றம்? இப்ப காலிய கொள்ளி கொண்டு போறோம். ஒரு பக்கம் கொள்வ கை உழைதா கொஞ்சத்துக்கு பணம் கொண்டு வந்து தருவார். அதுல என்ன அது ஓகே தானே? புத்தகத்துல இருந்து எடுத்த அது எல்லாம் செய்யலாம். அந்த சில நடப்புகள்ல தெரியும் இது வித்தியாசங்கள். நடவுட பாவனையில தெரியும். பயத்துல செய்யறாரா, பக்தியில செய்யறாரா, பாசத்துல செய்யறாரா? அந்த 3ல உண்டு. சரி, பய, பக்தி, பாசம். அதை இருக்க வேண்டாம் என்று நான் சொல்ல வரையில அதுக்கு எதிர்ப்பானவள் இல்ல. தானே வாழ்க்கை. ருக்ஸாக் கொண்டு போனா 2 பேரும் சேர்ந்து காவோம். மற்ற வேலைக்கு சில வேலை ருக்ஸாக் தேவை இல்ல, முதுகுல இதுல கொண்டு போன மாட்டா. நான் என்ன கை நோக கணவர்கிட்ட கொடுப்பேன், நீ கொஞ்சது கொண்டாருங்க. அப்ப சரியா வரும். காங்கொழி கொண்டு வருவேன். ஒரு கொஞ்சம் போறவங்க 2 பேரும். நேவிஸ் பிலிப்ஸ் என்ன நடக்குது? ஏதோ எல்லாம் மாறுது. அந்த எழுத்து எடுத்து விடுங்க. நான் எடுக்கிற அந்த போட்டோவில என்ன அது பக்கத்துல இல்ல அது கோடு கோடல என்னவோ பண்றீங்க. அங்க பாருங்க. நான் ஒன்றும் பண்ணல வாணி. இல்ல சைட்ல அந்த கோடு வருது. அந்த எழுத்து எல்லாம் அது சில நேரம் காப்பிரைட்ஸ்க்கு வரும். இல்ல இந்த எழுத்து இது இப்ப அந்த போட்டோவில இல்ல. இது வேற என்னத்துல இந்த இதுக்குள்ள இருந்து வருது. நான் அதை பார்த்து அழிச்சு விடுறேன். அது என்னன்னு தெரியல எனக்கு. அதை எடுத்து விடுங்க. ஓகே. போட்டோவில இல்ல அந்த இதை எடுத்து இல்ல அது மற்ற கோடுக்குலாம் நீங்க இருக்கிறீங்க. அந்த கம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி. தெரியல பாப்போம். சரி மிஞ்சி தான் சொல்றாங்க. மிஞ்சி போனாலும் கொஞ்சம் காசு தானே. என்னுடைய பாமுக பொருட்கள் புதன்கிழமைக்குரியது. எனது ஆக்கம் 1065. மிஞ்சி 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 திருமணமான பெண்கள் காலில் மிஞ்சி அணிய மாப்பிள்ளை அதனை அணிந்து விடுவார்.
மிஞ்சி. ஏழைகளுக்கு சில நாய்களுக்குமாக மிஞ்சிய உணவுகளைத்தான் கொடுப்பார்கள். மிஞ்சி. அளவுக்கு மிஞ்சி எதனையும் எடுத்துக்கொண்டால் அது ஆபத்தில் முடியும். மிஞ்சி. வரம்பு மீறி நடப்பவர்களையும் பயிற்சி வரம்பு மீறி நடப்பவர்களையும் மிஞ்சிய பெற்றோரும் மிஞ்சி பிள்ளைகள் சில பேர் நடந்து கொள்கின்றார்கள். வரம்பு மீறி நடந்து பெற்றோரையும் மிஞ்சி பிள்ளைகள் நடந்து கொள்கின்றார்கள். மிஞ்சி. உணவு வீடுகளில் சமைத்து மிஞ்சினால் நான் மறுநாள் குளிர்சாதன பெட்டியில் வைத்து அதனை அடுத்த நாள் பாவிப்பேன். அவ்வளவுதான் மிஞ்சி. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். நான் மிஞ்சி எழுதியிருக்கிறேன். சாருங்களா தெரியல, பார்க்கணும். எல்லாத்துலேயும் அந்த இது வந்து இருக்குது, பார்க்கணும். வணக்கம் மணி. பாமுக உறவுகளுக்கும் மோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் இன்று மிஞ்சி. என்னுடைய மிஞ்சி 1904 ஆகிறது. மிஞ்சி என்பது கையில் மோதிர விரலிலும் காலின் 2வது விரலிலும் அணியப்படும் பாரம்பரியமான ஒரு ஆபரணம் என்று சொல்லப்படுகிறது. மிஞ்சி. இந்த ஆபரணம் மெட்டி என்றும் சொல்லப்படுகிறது. இது திருமணமான பெண்களின் அடையாளமாகவும் இருக்கிறது. தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களாலும் இது செய்யப்படுகிறது. அடுத்ததாக தேவைக்கு போக மிச்சமாகவோ மீதமாகவோ இருப்பதை நாங்கள் மிஞ்சி இருக்கிறது என்று சொல்லுவோம். மிச்சமாக இருக்கிறது, மிஞ்சி இருக்கிறதுன்னு சொல்லுவோம். காலம் தாழ்த்தினால் காரியம் மிஞ்சிவிடும் என்று சொல்லுவார்கள், ஒரு பழமொழி. காலம் தாழ்த்தினால் காரியம் மிஞ்சிவிடும். இந்த காலத்தில் விஞ்ஞானத்தை விஞ்ஞானம் மிஞ்சிவிட்டது. மற்றது அடங்காப்பிடாரி பிள்ளைகளை சொல்லுவோம், நீ அளவுக்கு அதிகமாக சேட்டை மிஞ்சி விட்டது உனக்கு, அதாவது தான் இவ்வளவு சேட்டைகளை செய்யறதுன்னு சொல்லுவாங்க. மிஞ்சி விட்டது. இவ்வளவுதான் நான் எடுத்த மிஞ்சி. வணக்கம். என்னது இங்க வந்துட்டு போனது தானே. நன்றி, வணக்கம். நன்றி. மிஞ்சி போனால் பிரச்சனை தான். சரி, எல்லாம் மிஞ்சிவா மிஞ்சிவான்னு சொல்லுவாங்கல்ல. கெஞ்சினா மிஞ்சிவீங்க, மிஞ்சினா கெஞ்சுவீங்க. மிஞ்சினான்னு சொல்லட்டா. எனக்கும் வந்து மிஞ்சி காலில் மிஞ்சி போடுறது பலர் போட்டு அணிவார்கள். ஆனா எனக்கு சூக்கா கால் வைக்கிறோடையா அந்த மிஞ்சி நான் தவிர்த்து கொள்றேன். நானும் கரெக்ட் விட்டுட்டேன். அண்டுது எனக்கு அண்டி அது சரியான போட கஷ்டம். அதனால நானும் கலட்டி தான் வச்சிருக்கிறேன். இப்படித்தான் விடுமுறை காலம் மட்டும் இப்படி ஊர் சுத்தி திரியிற நேரங்கள்ல அணிதான். அதுக்கு நல்ல ரிலாக்ஸான சூக்கள் போடுவேன் தான். ஒன்று. அடுத்தது 2வது மிஞ்சியில வந்து அந்த எனக்கு வந்து சாப்பாடு மிஞ்சி அதை வந்து குப்பையில தூக்கி போடுறது எப்பவுமே பிடிக்காத ஒரு விஷயம். பேசிக்கொள்ளுங்க, நான் பாருன்னா. சரியா. நாங்கள் வந்து சாப்பாடை மிஞ்சி அதை தூக்கி எறிகிறது. அப்ப அது வந்து உண்மையாக ஒன்று வந்து சூழல் மாசடைகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. எல்லாத்தையும் கொண்டே அவங்க இருக்கக்குள்ள புவி வெப்பமாகுது. அப்ப நாங்கள் இதுகளை வந்து ஆடு மாடு கோழிகள் சாப்பிட்ற இடங்களுக்கும் கொடுக்கலாம். இவ்வளவு தூரம் நாங்கள் மிஞ்சி கொட்டுறதை தவிர்க்க முடியுமோ, இல்லாட்டி பக்கத்துல அயலவர்கள் இருந்தா கூட ஒரு சாப்பாடுகளை கொடுத்து கொள்ளலாம். மற்ற வந்து நாங்கள் வேலை இடங்களுக்கு போக்குள்ள கூட நாங்கள் சாப்பாட்டை கூட செய்துட்டோம்னு சொன்னா சாப்பாடு ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கொண்டே அவர்களுக்கு கொடுக்கலாம். அவர்கள் சேர்ந்து எல்லாரும் உண்பார்கள். எங்களோட உணவுகளை அவர்களும் வைத்து சாப்பிடலாம். அப்படி அந்த மிஞ்சுற உணவுகளை நாங்கள் அப்படி செய்யலாம். மற்றது வந்து சரி இன்றைக்கு விட்டு ஏதோ சாப்பாடு மிஞ்சி போச்சு, எல்லாம் ஒரு பழம் பட்டினம், உதாரணத்துக்கு ஒரு அன்னாசி பழம் பட்டினம் மிஞ்சி போச்சு. அப்ப இன்றைக்கு சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வைப்போம். அப்ப நாங்க என்ன செய்யலாம்னா அன்னாசி பழத்தை கூட நீங்கள் வந்து பேக்ல போட்டுட்டு, நல்ல பிளாஸ்டிக் பேக், நல்ல சரியான பேக்கா இருக்கும், அதுக்கு போட்டுட்டு நீங்க டீ ஃப்ரிட்ஜுக்கு போடலாம். டீ ஃப்ரிட்ஜுக்கு போட்டுட்டு இன்னொரு நாளைக்கு நீங்க அன்னன்னாசியோட எடுத்த பழமாயும் சாப்பிடலாம். அல்லது வந்து நீங்கள் வந்து அன்னன்னாஸ்
ஏதாவது சிக்கன் கறி அதுகள் வைக்க கூட அன்னாஸ் போட்டு சமைக்கலாம். அப்ப அப்படி செய்யலாம். பழங்களை கூடுதலான பழங்கள் எல்லாமே மிஞ்சுறது எல்லாம் டீ கூலர்ல போட்டு கூட பாவிக்கலாம். பேந்து நீங்கள் அதை ஜாம் காய்ச்சலாம், அப்படி செய்யலாம். உணவுகளையும் அப்படி செய்யலாம், பல வகைகளையும் அப்படி செய்யலாம். தேவையில்லாம மிஞ்சி கொட்டுறதை நாங்க தவிர்க்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இனி சொல்லுங்கள். நன்றி. இறைச்சி மீன்களை நாங்கள் பாதியா எடுத்து ஃப்ரிட்ஜ் வச்சு டீப்ரிஷர்ல வச்சு அது கூடுதலாக அதை எல்லாரும் செய்வினோம். ஆனா அந்த பல வகைகளை எல்லாம் நாங்க கூடுதலாக மிஞ்சி போச்சு தூக்கி அப்படி பலவைகளை நாங்கள் அப்படி செய்யறோம். நீங்கள் அன்னன்னாசி டீ கூலர்ல போட்டு பாத்துறீங்களா ஜியாண்டி? இல்ல, நாங்கள் அண்டே நாங்கள் அதை செய்து முடிச்சிருவோம், சாப்பிடுவோம். அண்டே சாப்பிடுவோம், இரவும் சாப்பிடுவோம். மிஞ்சறதுக்கு இடம் இல்ல, மிஞ்சறதுக்கு இடம் இராது, இல்ல சாப்பிடுறோம். இப்ப அன்றைக்கு சோபெரி வேண்டி கணக்க அப்ப அரைவாசி ஃப்ரிட்ஜுக்கு வச்சிருக்கு. அதை இனிய கேக் அடி கேக்க போடலாம், அல்லது சும்மா ஒரு நாளைக்கு எடுத்து அடிச்சு போட்டு ஜூஸ் மாதிரி பால் அதுகளோட விட்டு எந்த கூலர்ல போடுவீங்க? டீ கூலர்ல போடுவீங்களோ அல்லது நார்மல் கூலர்? நாளைக்கு எடுக்கிறேன்னு சொன்னா டீப்ரீசருக்கு தான் போடுறது. நார்மல் இதுக்குள்ள போடலாம், டீப்ரீசருக்குள்ள. நாளைக்கு வெண்டைக்கு வாங்கி நாளை இல்ல இது நான் இப்ப 2 கிழமை எடுக்கல. அது அப்படி போட்டு பாவிக்கலாம், அதுல எந்த வித விக்கிறோமே இல்லை. அதே மாதிரி நீங்க மிரக்கறி எல்லாம் பாவக்காதுகள் எல்லாம் கூடினா நான் கொஞ்சத்தை கிள்ளி, ஏனென்றா சமைச்சு வேஸ்ட் ஆக்காம கொஞ்சத்தை கிள்ளி வச்சா பேந்து நான் பயத்தம் பருப்பு போட்டு பாவக்காய் சமைப்பேன். அது மாதிரி செய்யக்கூடிய எல்லாம் செய்வேன். சில பேர் சோறு கூட டீப்ரிசர்ல வைக்கிறவையா, கட்டி வச்சுட்டு பேந்து பாவிக்கிறவ. நாங்க எல்லாம் கணக்கு அநியாயப்படுத்துறோம். இப்ப அளவாயே போட்டு கொள்றது. இப்ப வெளியில எடுத்து வச்சுட்டு நாங்க அதை சூடாக்கி சாப்பிடுவோம். சூடாக்க இல்ல, அது பேருந்து அரிசி மாதிரி வந்துடும். கொஞ்சம் ரைஸ் குக்கருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு திரும்ப சமைக்கலாம். அது நல்ல ஐடியா, உண்மைதான். அதுதான் நான் கூடுதலாக நான் முந்தி என்ன செய்வேன்டா, சிலது பழம் மிஞ்சிச்சேன்டா பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், எல்லாருமா பழத்தை சாப்பிட்டு போங்க, நார்மல் ஃப்ரிட்ஜ்ல வைப்பேன். இப்ப என்ன செய்வேன்டா, சில வைக்கிறது பிரியோசனம் இல்ல, வச்சு அதை சாப்பிடுவோம். ஏன் சொன்ன மாதிரி 2வது நாள் சாப்பிடுவோம். இது இப்ப அன்னாசி பழம் எல்லாம் சில பிட்டிய பழம் விட்டுறேன்டா மிஞ்சும். அப்ப என்ன செய்வேன், அதோட 5-6 துண்டு தூக்கி டிவி ருச்சிக்க போடுவேன். சேர்ந்து ஒரு கறி ஏதாவது வைக்கக்குள்ள அன்னாசி சிக்கன் கறி வைக்கக்குள்ள அதை இதுக்குள்ள போடுவேன். என்னத்த அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. என்னத்த போடுவீங்க அதுக்குள்ள? என்னத்த நான் இப்ப தகவல் ஒன்று உங்களுக்கு அதுதான் தர போறேன். சரி, அப்படி போறோங்க. அப்படி என்றால் தினக்கவியை தாங்க ஒரு முறை. வணக்கம் சகோதரி. நேற்று தினக்கவி இருந்ததா வாணி? நான் நேற்று கரெக்டா? நான் நேற்று யானே போறோங்க. இவர் வாழ்நண்ணா வணக்கம். வணக்கம் சகோதரி, நன்றி சகோதரி. உன் அன்பு சகோதரியும் ஆசிரியருமான திருமதி தர்ஷினி சண்முகநாதன் சகோதரிக்கு சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கலந்து சிறப்பித்த அத்தனை சகோதரிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளைக்கு சந்திப்போம். நீங்க நித்திரோட அவ்வளவு நேரமும் வெயிட் பண்ணிட்டு நான் இந்த மடவு மாதா போய் கொண்டிருக்கு டிவியில, அது பயப்பட பார்த்ததுக்காக நான் சவுண்டை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நான் செய்யறேன், நான் செய்யறேன், நான் மட்டும் தானே. சரி, ஓகே, நன்றி நன்றி. நானே தான் செய்யறேன். கண்டிது அந்த சுவாச பயிற்சி, அந்த கை அந்த கையை நீட்டிக்கிறது, வெட்டது, கரை தூக்குறது, அவ்வளவுதான். சரி, நன்றி. தினக்கவி தாருங்க. நாளை நன்றி, வணக்கம். தினமொரு பாமு கவி நேற்றியான் செவ்வாய்க்கிழமைக்குரியது 2047 இயற்கையின் மாற்றம். இயற்கையின் வனப்பிலே இயற்கையிலே பல மாற்றங்கள். சுட்டெரிக்கும் வெயில் ஒரு பக்கம், காட்டுத்தீ பல பக்கம், வெள்ளக்காடாக வெள்ளம் மண் சரிவு, இதமான செடி கொடிகள் முளை கிளம்பி அரும்பிய நிலை, சில மலர்கள் முட்டுக்கள் மலராகின, வீட்டு தோட்டங்கள் கொத்துகின்ற விதைகள் முளைத்து வெளியே கிளம்பின. வெப்பம் அதிகரிப்பில் கனமழையில் கருகியதும் வெள்ளம் அள்ளி போனதும், மக்களின் மனதுக்கு கவலையின் நிலைமை, தண்ணீர் கட்டுப்பாட்டில் பட்டு போயின. மழை நீரை எதிர்பார்த்து மக்கள் இயற்கையின் மாற்றம் வேண்டி நிற்கின்றார்கள்.
இன்று மழையும் லேசான குளிரும் மாற்றமாக அமைந்துள்ளது. இன்றைக்கு இந்த குளிரும் இந்த மழைக்கு எங்கேயும் அதே தான் சேம் காலநிலை இல்லாடம். இந்திய தினப்பாம பிரிவு புதன்கிழமைக்குரியது. எனதாக்கம் 2048. நான் யார் தெரியுமா? உலகமே படைத்தது உலகிலே மயக்கும். உலகையே மயக்கும். உலகமே படைத்தது உலகையே மயக்கும். உலகமே இதனின் ஆட்சி மயம். இது இல்லாமல் வாழ்வே இல்லை. ஒவ்வொரு நாட்டையும் ஆட்டி படைக்கும். ஏழை எளியோரை வதைத்து கொல்லும். உலகமே சுற்றி வரும் பெருந்தலைவன். உறவுகளை சேர்க்கவும் பிரிக்கவும் முடியும். சொந்த பந்தங்களை வெறுத்தும் நடக்கும். ஒவ்வொரு மதிப்பையும் எடுத்தும் காட்டும். குணநலங்களை சுட்டி காட்டும். உள்ளவர்கள் அனுபவித்து வாழ்வர். இல்லாதோர் வாழ்வு உயிரையும் குடிக்கும். இது இல்லாமல் எவருமே வாழ முடியாது. உலகுக்கு தனி மவுசு இதற்குண்டு. நான் யார் தெரியுமா? அந்த நிறைவான வார்த்தை சொல்லுங்க. இது இல்லாமல் எவருமே வாழ முடியாது. உலகுக்கு தனி மவுசு இதற்குண்டு. இது இல்லாமல் யாரும் வாழ முடியாது. எவருமே வாழ முடியாது. ஒருவருமே வாழ முடியாது. எவருமே வாழ முடியாது. இது இல்லாம சூரியன் இல்ல. அப்ப சோறுதான் பூவா சாப்பாடு உணவு இல்ல. இது இல்லாம நீர் இல்ல. இது இல்லாம இல்ல. இது இல்லாமல் யாரும் வாழ முடியாது. காற்று காற்று இல்ல. அல்லாட்டி நெருப்பு 10 பாட்டுகள் சரி. நீர் உடை உறையுள் வீடு வரும் இல்லாட்டி உணவு. இன்னொருக்கா வாசிக்கட்டா? உலகமே படைத்தது உலகமையே மயக்கும். உலகையே மயக்கும். உலகமே இதனின் ஆட்சி மயம். இது இல்லாமல் வாழ்வே இல்லை. ஒவ்வொரு நாட்டையும் ஆட்டி படைக்கும். ஏழை எளியோரை வதைத்து கொல்லும். உலகமே சுற்றி வரும் பெருந்தலைவன். உறவுகளை சேர்க்கவும் பிரிக்கவும் முடியும். சொந்த பந்தங்களை வெறுத்தும் நடக்கும். ஒவ்வொருவர் மதிப்பையும் எடுத்து காட்டும். குணநலங்களை சுட்டி காட்டும். உள்ளவர்கள் அனுபவித்து வாழ்வர். இல்லாதோர் வாழ்வு உயிரையும் குடிக்கும். இது இல்லாமல் எவருமே வாழ முடியாது. உலகுக்கு தனி மவுசு இதற்குண்டு. பணம் என்று சொல்றான். பணம், காசு. காசு என்பது சரியான பதில். பணம். பணம் பணம் பணம். பணம் தொட்டு மணி மணி தொட்டு. அதுக்காக காசுதான் வாழ்க்கையாண்டு வாழ முடியாது. திமிர்ல திரிய முடியாது. என்னண்டு பணம் இல்லாம வாழ முடியாது. ஆனா அந்த பணம் இருக்குது என்ன அந்த திமிர் குணத்தை காட்டுறது எனக்கு பிடிக்கல. அது காட்டியிருந்தான் காட்டுறவே காட்டி போடும். எனக்கு அது பேட். பணம் காட்டாது. பணம் இருக்கிறவர்கள் தான் காட்டுகிறார்கள். இப்ப படித்தவனோ இல்லையோன்றதுக்கு அப்பால பணக்காரன் தானே முன்னிலைப்படுத்துவாரு. மதிப்பு. பணம் காட்டாது. படியாதவனுக்கும் கல்வி இருந்தும் கூட கல்வி இருந்தும் கூட படியாதவனுக்கு பணம் இருந்தா பணக்காரன் தான் மதிப்பான். பணம் இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு. பணம் ஒன்றும் காட்டாது. பணம் அது சந்தவாட்டெல்லாம் இருக்கும். பணத்தை வச்சிருக்கிறவங்க செய்யற அட்டகாசம் தான் பேசு. அதுதான் பணம். அது தண்டவாட்டு இருக்கு. அதுதான் பணத்தை வச்சிருக்கிறவன் படாத பாடுபடுத்துறபடினாலதான் பணத்துக்கு இதெல்லாம் போகுது. அவங்க வச்சிருக்கிறவங்க பெரும்பாடு பணம் படுத்தும் பாடு இல்ல. அதுதான் அந்த பணம் இருக்கிறபடினால நீ குதிரை படம் வேணுமா, யானை படம் வேணுமா, மயில் படம் வேணுமா, ஒரு ஒரு கூட்டமேளத்துக்கு 4 கூட்டமேளம் வேணுமா? அப்ப இதெல்லாம் பணம் தானே செய்யப்படுது. அரசாங்கத்தையும் பாருங்களேன், பணத்தால நீ நாட்டி படைச்சது எல்லாரையும். தாங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு மற்றவர்கள் கஷ்டப்பட வைத்ததுதான். ஒரு 3 மணித்தியால 4 மணித்தியாலத்துல காசு கறியா போடும். ஒரு மணித்தியால வேலை செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 10-20க்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். என்ன ஒரு மணித்தியாலத்து சம்பளத்துக்காக. அதுதானோ எல்லாரும் மாடி மேல வீடு கட்டி கோழி கோழியாச்சு குளிச்சு கண்டு எல்லாம் தூள் காசு. அதுதான் அதான்
அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். வீடுகளை பார்க்கல தான் வாணி எங்களோட ஒரு ஊர்ல. நாள் கல்லர் பல நாள் கல்லர் ஒரு நாள் பிடிபடுவர் என்று சொல்லி பல நாள் உள்ளவர்கள் ஒரு நாள் பிடிபடுவர். அனுபவிக்கிறாங்க. இப்போ தூளால கட்டின வீடு வாசலையெல்லாம் என்ன செய்வாங்க? அவங்க கொண்டா போயிருப்பாங்க, இல்லை வச்சு தான் இருப்பாங்க. அதெல்லாம் அரசாங்கம் என்ன செய்யும்? பறிமுதல் செய்யுமா? அது தெரியாத காசை கொடுத்தா எதுவும் பண்ணுவீங்க. சிவா தர்சனி அவர்கள் வருகின்றார். வாங்க, வணக்கம். வணக்கம் தினக்கவி 2374 சுதேஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. உன்னுள் தொடங்கு. கற்பித்தலையும் கருணையையும் காதல் அன்பு பாசத்தையும் பற்றி படர்ந்து பகிர்ந்து அணைக்கும் உன்னுள் இருந்து தொடங்கு. கற்பித்தலையும் கருணையையும் காதல் அன்பு பாசத்தையும் பற்றி படர்ந்து பகிர்ந்து அணைக்கும் உள்ளிருந்து தொடங்கு. உணர்ந்து பார்க்கும்போது உயிரில் கலக்கும்போது கணமும் கணைகள் வெளியிலிருந்து உன்னை தாக்க வரும்போது. உணர்ந்து பார்க்கும்போது உயிரில் கலக்கும்போது கணமும் கணைகள் வெளியிலிருந்து உன்னை தாக்க வரும்போது. வருந்தி வெளி சுமந்து அலைந்து அலைக்கழியும் இதயத்தை வருந்தி வெளி சுமந்து அலைந்து அலைக்கழியும் இதயத்தை காத்திட காவல் தன்னை உன்னில் இருந்து தொடங்கு. காவல் தன்னை உன்னுள் இருந்து தொடங்கு. நன்றி, வணக்கம். வணக்கம் தினக்கவி 2373 சுதேஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. 30 ஆண்டுகள். ஓகே, அது நேற்று 30 ஆண்டு முடிஞ்சு. சாப்பாடு போனீங்க? இல்லை நேற்று அண்ணனுக்கு வேலை என்ன? அதற்கு வேலை. ராகவி சர்ப்ரைஸாக வந்தார் நேற்று. அவர் இன்றைக்கு தான் வர வேண்டியவர். நேற்று வந்து அம்மாக்களுக்கான எல்லாம் வடிவான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ஃப்ரேம், மற்றது அம்மாவுக்கு தேவையான விஷயம், அப்பாவுக்கு தேவையான விஷயம், பூக்கொத்து, இப்படி நிறைய விஷயங்களை தந்து, மற்ற தங்கச்சி நின்று இருந்தார், அவர் பரிசுகளை தந்து சும்மா அப்போ போயிட்டுது. கேக் கொண்டு நாங்கள் வெட்டுறோம். அப்போ அவர் நின்றது பெரிய சந்தோஷமாக இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு ஓடி அந்த நடையில் பாபா கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும். ஓகே, சூப்பர். அண்ணனை நான் வான் பண்றேன்னா, அண்ணா ஒரு நாள் லீவ் எடுக்கணும். 30வது திருமண பந்தத்துல இல்ல கேட்டது நான் தான் வேண்டாம். தேவையில்லை தானே, என்ன செய்வது? 2 பேரும் அப்ப பெருசா செய்யறா வேற விஷயம். அப்ப எல்லாரும் வேலை அது பிரச்சனை இல்லை. மற்றது எடுத்து வேணா வீட்டுல 2 சரி. அது அப்படியே எப்படி போயிட்டு அப்படியே சரணம் போயிட்டு. அண்ணி பாத்தியல அண்ணைய விட்டு கொடுக்குறா இல்லையே? அதான் இல்ல 25 வடிவ செய்தது தானே. ராவையில கூப்பிட்டு விட்டேன். வீட்டை அப்படி பெருசா செய்தது. 30 பேசுகிறோம் பாணியக்கா. அப்படி நாங்கள் 2 பேரும் எங்கட பிறந்த நாள் அல்லது எங்கட திருமண நாள்ல நாங்கள் வேலைக்கு போறா பேசுகிறோமே. ஒரு நாள் லீவ் எடுத்து 2 பேரும் அது வெளியில சுத்தலாம். அப்படி இல்லை, அது வேலை எடுத்துனா பிரயோசனப்படுத்தணும். இது நானும் இதுக்குள்ள வருமதுக்குள்ள மற்றது ராவி வேலை இல்லை. இந்த நாள் அதை எதிர்பார்க்கல. அதுதானே அவங்க வேலையை அவங்க பார்க்க வேண்டியதான். லீவு நாட்கள் இருந்தால் செய்ய வேண்டியதுதான். நல்லா போச்சு, சந்தோஷமா போச்சு எனக்கு. ராவி வந்து அந்த பரிசு பார்க்க படங்கள் பிரேம் பண்ணி நல்ல சாமான்கள் தெரிவி நம்ம எடுத்துட்டு வர கீழே வச்சிருக்கு. எடுத்து வரேன். ஓடிவா அது இருக்கு. தங்கையார் இப்படி தங்க மகள் எல்லாம் நன்றார்கள். அண்டியின் மகள். இப்ப தினக்கவி நேச்சுரலி சொல்லல என்ன தந்தவர்? நான் தரையில வாணி எழுத இல்லை கவிதை. எழுத இல்லையா? நீங்க எழுதாம வாழ்த்துக்கள். நீங்க எழுதாம தார ஒரு கவிஞர் எழுதாங்க. எழுதாம தாங்க. மனசுக்குள்ள 8 பேர் தாங்க, 4 பேர் தாங்க. மனசுக்குள்ள படிஞ்சிருக்கிறது தான் தரணும். என்னத்தை தாரது? டக்காண்டு பணத்தை பற்றி 4 பேர் சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் இப்ப பெரிய ஒரு கட்டிக்காரி. எடுத்த உடனே கவிதை எடுத்து விளையாட. என்னத்தை பற்றி தெரிய சொல்றீங்க? பணம் இல்லாட்டி பணத்துல திமிர். பணம் 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 அலைகிறவர்களுக்கு ஒரு 8 பேர் 4 பேர். பணம் என்னடா பணம்? உலகில் பணத்துக்கு எவ்வளவோ மதிப்பு இருந்தாலும் அது துச்சமாக நினைக்கின்றவர்கள் தான் அந்த பணத்துக்கு மதிப்பு கொடுக்காம மனசாட்சியின்படி வாழ்பவர்கள், துச்சமாக நினைப்பவர்கள் பணத்தை. ஆனால் இந்த காலத்தில் துச்சமாக யார் நினைக்கின்றார்கள் பணத்தை? இந்த பணம் எல்லோரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. பணத்தின் மனத்தை அறிந்தவர்கள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு தயங்குகின்றார்கள். பணத்தின் மனத்தை அறிந்து கொண்டவர்கள் அதனை பகிர்வதற்கு தவித்துக் கொள்கின்றார்கள். ஆகவே பணம் நாங்கள் இப்போ துச்சமாக மதிப்போம். பணத்தை தேவைக்கு அதிகமாக வைத்திருக்க தேவையில்லை. தேவைக்கு அதிகமாக வைத்திருக்கும் போது தேவையற்ற வேலைகளை செய்கிறது, சம்பாதிக்கிறதுலாம் அது கவிதையில கட்டுரையாக. இப்ப யாரும்
நினைக்கிறார்களா ஓகே எனக்கு இவ்வளவும் காணும், நான் இதோட வேலையை விடுறேன், எனக்கு இவ்வளவும் காணும், நான் ஒன்றுமே வாங்காமல் இருக்கிறேன். யாராவது ஒருத்தர் வந்து சொல்லட்டும், எனக்கிட்ட இருக்கிற பணம் எனக்கு இவ்வளவும் காணும், என் பேங்க்ல இருக்கிற அது பணம். வாணியக்கா ஏன் காணுமென்று தான் இப்ப 65 பிளஸ் 64 பிளஸ்ல நாங்கள் வேலை வேண்டாம், நாங்கள் வீட்டோட இருப்போம் தான் நினைக்கிறோம். ஏலாட்டி இப்போ சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கிறதுக்கு ஏலாட்டி வேலை வேண்டாம் இல்லை, அது பென்ஷன் வரைக்கும் இல்லை. ஏன் 65 வரைக்கும் போறீங்க? எனக்கு காணும் இவ்வளவும் ஏன்டா, ஏன் 65 வரைக்கும் என்னது போறீங்க? வாணியக்கா காணும்னு சொல்றீங்க? இப்ப நான் வேலைக்கு போக மாதம் வேலைக்கு போய் வேற இங்க அரசாங்கத்துக்கு கட்டத்தான் சரி. இப்ப என்ன ஒரு பெரிய அளவு மிச்ச பகுதியும் இல்லத்தான். இல்லை நான் இப்ப கேட்குறேன், இப்ப வர்ற கவிதையும் படி என்னிடம் உள்ள பேலன்ஸ் இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் என்கிட்ட இருக்குது, எனக்கு இவ்வளவு காணும், இதை வச்சு நான் வாழப்போறேன் இருக்கிற யாராவது ஒருத்தர் சொல்லட்டும்னா சொல்றேன். மற்றபடி நீங்க 10 100 வயதுலயும் போகலாம் வேலைக்கு, அது பிரச்சனை இல்லை. வயோதிபர்கள் அந்த நிலையில தானே இருக்கிறாங்க, அவங்க உழைக்க போறது இல்லை, அவங்களுக்கு அந்த பென்ஷன் எழுது, அதோட தானே சீக்கிரம் எத்தனையோ மக்கள் இருக்காங்க நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு. வயோதிப மக்கள் அது பென்ஷன், பென்ஷன் அது வரைக்கும் அவர் மாஞ்சி வேலை செஞ்ச பென்ஷன் தான் அது. உழைக்கும் பொழுது யாரு சொன்னது? ஓகே எனக்கு இவ்வளவும் காணும், உழைச்சது நான் போட்டு வச்சிருக்கிறேன். அதுதான் இப்ப இத்தனை பேர் வாணியக்கா சாதாரணமா நீங்க உங்க வீட்டின் பட்ஜெட்டை ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா சம்பளம் இவ்வளவு கொண்டு வரோம், மாதம் இவ்வளவு கட்டுறோம் என்ற ஒரு தொகை வந்து சேருது. அப்ப மிச்சம்ண்டா ஒரு 500 600 1000க்குள்ளதான் மிஞ்சுது. 12 மாதம் 12,000 மிஞ்சுதண்டாலும் நாங்க இந்த முறை ஹாலிடேல போறோம், போக்குள்ள இப்ப அங்க ஹாலிடேல போறோம், பிளைட்டுக்கு போடும் 5 பேரும் போற மாட்டா 5,000 மட்டும் வைப்போம். அந்த அப்படி போகக்குள்ள இப்படியும் எங்களுக்கு வந்து சரியான மினிஸ்லதான் நாங்கால காசு மிஞ்ச போகும். சரி 65 பிளஸ்ல வீட்டுக்கே இருக்கிறோம், பென்ஷன்ல வாழ போறோம், போய் வீட்டை கேட்கல. அப்பதான் எங்களுக்கு நாங்க சேமிச்ச படத்துல நாங்கள் வாழ போறோம். சிவாஜி நீ நீங்க சொன்னீங்க ஹாலிடேக்கு போறோம் சரி, எத்தனை மக்கள் இந்த பணம் இல்லாத ஹாலிடேக்கு போறதுக்கே வசதி இல்லாம, ஏன்னா தங்கிட்ட இருக்கிற பணம் தங்களோட தேவைக்கு மட்டும்தான் இருக்குது, அவங்க ஹாலிடேக்கெல்லாம் போக முடியாது அப்படி இருக்காங்க. அப்ப நீங்க இந்த ஹாலிடேக்கு போறதுக்காக தான் நீங்க பணத்தையும் சேர்க்கிறீங்க. என்னன்னு சொல்லுமா, இப்ப நான் வந்து வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், என் உடன்பிறப்புகளை பார்க்க போத்தாட வேணும். அதுக்கு உங்களுக்கு பணம் தேவை தானே, நீங்க பணம் இருந்தா தான் நீங்க போகலாம், இல்லாட்டி போக இல்லாது தானே. அதான் பணம் மட்டும் அதுக்காக நான் பணத்தோட தேவைக்காக பணத்தை தேடுவேன், என் தேவையோட அளவோட அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் வெறுத்து அந்த வெளியில போறதுக்கு வசதி இல்லாம அந்த ஆசைகளை எல்லாம் வெறுத்து எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லி இல்லாது. அது சரிதான். அதான் நான் சொல்லுவேன், இப்ப வந்து இங்கெல்லாம் 64 முந்தி பொம்பளைகளுக்கு பென்சியோன், இப்ப 65 ஆக்கிட்டாங்க. சரியா பாப்போம். நேற்று ஒரு காணொளி பார்த்தேன், அதுல அவர் சொல்றார், இந்த காசை வந்து நாங்க எங்களை பார்த்து இப்படி எண்ணணுமா, அதாவது இப்படி நாங்க சிலர் வந்து கையை இப்படி செய்யறது இல்ல, காசை இப்படி இழுத்து காசை இப்படி கண்டு வாங்கலன். அத வந்து சிலர் என்ன செய்யணும்டா, இந்த இப்படி எடுப்போம், இப்படி எடுப்போம், சரியா, இப்படி எடுப்போம். அவர் சொல்றார், இப்படி எங்கட முகத்துக்கு வச்சு இப்படி எடுக்கட்டான், ஏட்டா அது காசு போகாதான் வருமா. அது உண்மைதான், எல்லாம் காட்டிலேயேதான் இல்ல வருங்காலத்துல இப்ப இனி வர ஜெனரேஷனுக்கு காசுன்றதே தெரியாம தான் போகுது. ஆனா அது நல்ல சொல்லுங்க. அப்ப காட்டு துளைச்சிட்டா ஓடி போய் பேங்க்ல சொல்லலாம், ஐயோ இத காட்டை தவற விட்டுட்டேன். காசு துளைச்சிட்டா துளைச்சதுதான். எங்கட ஊர்ல ஒரு செல்வந்தர், இது நல்ல தியரியா இருக்கு சிவாஜினிக்கு, அது என்ன கதை அது? காசு துளைச்சதுதான் காட்டு துளைச்ச பேங்க்ல போகலாம், இவ்வளவு இப்படி வாழ்த்தது நாங்கள் இல்ல. அது அப்பாண்டாலும் பணியாக்கா ஒரு அளவுதான். இப்ப 1500 கணவர் கொண்டு தந்தாருன்னா அந்த காசு காட்டு துளைச்சிங்கன்னா நீங்க காட்டு பிளாக் பண்றதுக்குள்ளேயே உங்களோட அரைவாசி போயிடும் பேங்க்ல இருந்து. அதை விட துளைச்ச காசு பெட்டர் போட்டிருப்பேன் நாங்க. அப்படி ஆண்டு இல்ல, அவர்கள் எல்லாத்தையுமே வாக்குகிறார்கள். இப்ப ஒரு சிலருக்கு சரியா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து போடைக்குள்ள பின் நம்பர் கேட்கும். உண்மையிலே வயது போனவர்களும் அது கஷ்டம், அது சில நேரங்கள்ல மறந்துடுவார்கள். அப்ப அவங்களுக்கு வாண்டியக்கா அதெல்லாம் உதவிகள் செய்யறாங்க. போஸ்ட் ஆபீஸ் பேங்க்கு போகாம போஸ்ட் ஆபீஸ்லயே போய் காசை வேண்டக்கூடிய மாதிரியாவே. நீங்க என்னத்துக்கும் என்னவெல்லாம் சொல்றீங்கப்பா. இப்ப கடைக்கு போனா இப்போ காட்ட போடுறோம். இப்ப எங்களுக்கு அந்த சில நேரம் பிரச்சனை மாறுது, அதை போட்டுட்டு சில நேரம் பின் கேட்கும். அது
உன்னை பின்ன பழமது. அப்ப அது சிலருக்கு அது கஷ்டமே. நானே சில நேரம் கஷ்டப்படுவேன், மறந்துடுவேன் நான் அதை. அப்ப இன்னைக்குள்ள அது வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சாத்தியப்படாது. ஆனா வருங்காலத்துல ஒண்ணும் பண்ண முடியாததான் வரப்போகின்றது. ஆனால் இப்ப பார்த்தால் கையில கோயிலுக்கு போறது கூட சிலர் இருப்பார்கள். என்கிட்ட ஒரு பவுன் கூட இல்லாமல் இருக்கேன், என்னுடைய எல்லாம் காட்டுல தான் நம்மட்டு சொல்லிட்டு. இப்ப இங்கெல்லாம் கோயில்ல அந்த எடுக்கலாம் தானே. போஸ்ட் கண்ட்ரோலுக்கு போனீங்கடா பக்கத்துல பேங்க்கு தான் போகணும். போஸ்ட் கண்ட்ரோல்ல போய் உங்களுக்கு காசு எடுக்கலாம். இங்க இப்ப கோயில்கள்ல காணிக்க செய்வாங்க. எங்கட கோயில்ல காணிக்க அந்த காணிக்க நேரத்துல அந்த இந்த இது கொண்டு வந்து கூடை கொண்டு வந்து காணிக்க மக்கள் போடுவார்கள். இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இருக்கிறாங்க. அந்த கூடைக்கு மேல அந்த அங்க காட்டால பே பண்ணக்கூடிய மாதிரி அது எல்லா இடமும் இருக்கு. சில்லறைகள் இருக்காது தானே. காசுகள் சில்லறை காசு இருக்கு. அப்ப அவங்க காட்டுல போடும்போது அவர்கள் அந்த கார்ட் நம்பரை அந்த மேல வச்சுட்டு அந்த கோட் நம்பரை அடிச்சு இல்ல அது எல்லா இடமும் இருக்கு சொல்லுறேன். புதுசு இல்ல. இப்பதான் நீங்க கோயில் எல்லாம் ஒரு சின்ன மெஷின் வச்சிருக்கிறாருங்க, மேக்சிமம் போல மினிமம் போலன்னு சொல்லி. அப்ப எல்லா இடமும் அதான் வந்துட்டுது. ஆனால் இப்ப கையில ஒரு சில்லறை இல்லாத அளவு இப்ப வெளிக்கடைகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கட்டா அவன் வந்து மெஷினை வச்சிருக்க போற இல்ல, உங்களுக்கு டச் பண்ணி கட்டாயம் சொல்ற வேணும் எங்களுக்கு. அப்ப அப்படியா நேரங்கள்ல இப்போ ஒரு காட்டு இருக்குது. எனக்கு வந்து 100 பிராங்குக்கு உள்ள நான் சாமான் போடுறேன்டா கோட் கொடுக்க தேவையில்லை, சும்மா இருக்கா இப்படி இழுத்தா சரி. அது அது எல்லா காட்டுலயும் அது ஒரு சட்டம் இருக்குது. ஏனென்றால் இப்ப வந்து இதுகள் கூட அளவுகள் கூட இப்ப நீங்க ஒரு கடையில நான் அன்றைக்கு 2 கடையில டச் பண்ணி வாங்கிவிட்டு 3ஆவது கடை பண்ணா அது என்ன விட இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த நான் ஷாப்பிங் செய்யறதுனோ. அப்ப இது வந்து பிள்ளையான என்ற மாதிரி அது யோசிக்குது. அப்ப திரும்ப பின்ன போட சொல்லி பின் தான் நான் போட்டது. அதுக்கப்புறம் கேட்டவளை சொன்னாலும் இல்லை இதுக்கு முதல் 2 காலில் நான் ஷாப்பிங் எனக்கு அவர்கிட்ட சொன்னார் இல்லை 2 காலில் நீங்கள் அடுத்தடுத்து செய்த படிக்கலாம் 3ஆவது போடுங்க. அது யாருக்கு டவுட் வருதானே. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் 2015 எனக்கு செய்தேன் கணவர் செய்த அந்த வேலை. நான் கையில காசு கொண்டு போகல. சில நேரம் எனக்கு வைக்கிறேன் பிள்ளைகளுக்கும் எனக்கு தேவைப்பட்டது காசு. நான் பிள்ளைகளுக்கு 50 கிராம் ஒவ்வொரு மாதம் நாங்கள் போடலாம். அவே கடையில போய் சாமான்கள் 50 கிராங்க வைக்கி. அதே மாதிரி எனக்கு வந்து 500 ரூபாய்க்கு உள்ளதான் காட்டுல தரும். சரி, அதுக்கு மேலேண்டா நான் போட்டு கொடுப்போம். பரவாயில்ல. உங்களோட சுவிஸ்ல ரூபாய் எல்லாம் எடுக்கிறார்கள், நல்ல விஷயம். அப்படி ஏன்னு சொன்னா எனக்கு வாணியக்கா காசு எடுத்துருவேன் 500 ரூபாயெல்லாம் எடுக்கிறார்கள் உங்க நாட்டுல. என்னது 500 ரூபாயெல்லாம் எடுக்கிறார்கள். எவ்வளவு சீப்பா இருக்கும் என்ன? மேல் இதுல யாரும் அந்த ரூபாய சொல்லட்டும்னா இருக்கிறேன். என்னன்னு சொன்னா நீங்களும் அப்படி செய்து இல்ல நேவிஸ் பிலிப் சார் போறோங்க சொல்லுங்க நேவிஸ் பிலிப் விடாது. உங்களோட 500 பிராங்க் எங்கட 500 யூரோ விட கூட பெருமதி கூட என்ன. அப்ப அதெல்லாம் அடிச்சு எடுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் 500 கூட எங்க மெஷின்ல வராது. மிஷின்ல எடுக்க இயலாது. ஆனா பேங்க்ல எங்க எனக்கு பேங்க்ல அவுட் இருக்கு. பேங்க்ல மிஷின்ல போட்டு எடுக்கக்கூடியத 1000 பவுனும் எடுக்கக்கூடியத செய்து வச்சு அதுக்குள்ள போய் அவங்ககிட்ட கேட்டுதான் கூட ஒருக்காக அந்த லைன்ல நின்றதுக்காக அவைகிட்ட போய் கேட்க நிக்கின்றதுக்காக என்னண்டு கேப்பினா என்னத்துக்கு நிக்கிறீர்கள் அந்த இதுல அவைகிட்ட போறாக்க. அப்ப நான் இப்படி என்று சொன்னேன். அப்ப அவன் அதை பிறகு தான் உனக்கு இது செய்து விடுறேன்னு செய்து விட்டுருக்கிறாரு. அப்ப அந்த மிஷின்ல 50 ரூபாய் நோட்டும் வரும். ஒரு மிஷின்ல 50, 20, 10 எல்லாம் வரும். அது நாங்கள் எடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா வெளியில எடுத்தா உங்க 250க்கு மேல எடுக்கலாம். வெளி கண்ட மிஷின்லயும் எடுப்போம் தானே, அப்படி எடுக்க காசு எடுத்துத்தான் செலவழிக்கிறேன். நான் நடுக காட் கொண்டு போய் அடிக்க மாட்டேன். அது முக்கியமா தேவை என்று சொன்னா கொண்டு போவேன். மற்றும்படி காசுதான் கொடுத்து கொள்ளுவேன். எங்க நாங்க அந்த மேல இருக்கிறதுல நாங்க காட்டி நாங்க சாமான் வாங்குறோம் தானே, காட்டை பே பண்றோம் தானே காசு. இந்த கோட் பின்கோட் அடிக்காம ஆக்சுவலா அந்த காட்டு இழஞ்சிட்டேன்டா. இப்ப நம்மளோட காட்டை ஆக்சுவலா தவறிட்டேன்டா. அது கூட அது அப்படி வச்சிருக்கிறதுன்னு அவங்க போய் அடிச்சு எடுக்கலாம் தானே. அதுல ஒரு 2-3 நேரம் தான் எடுக்கலாம், கணக்கு எடுக்கலாம். சில வேளை உங்களோட அந்த நெடுக ரெகுலரா நீங்கள் எவ்வளவு காசு எடுக்கிறீர்கள் எப்படி என்றதை பேங்க் அந்த நோட் பண்ணி வச்சிருக்கும். அப்படி பார்த்து நீங்க கொண்டு போய் இப்ப 2-3 இடத்தை 300, 500 அடிச்சீங்களா அவன் 2ஆவதோட ஸ்டாப் பண்ணி விடுவினம். அப்படி நீங்க எடுக்காட்டி அப்படி எங்களை நடந்தார். எங்கட இவருக்கு
எங்கட இவருக்கு அப்படித்தானே இரவு கொண்டே அடிச்சிருக்கிறாங்க 3 இடத்தை. அவன் உடனே வேங்கால நிப்பாட்டிட்டான். என்ன ஏனண்டா இப்ப இவன் சிஸ்டத்தை பார்த்து இவருக்கு அடிச்சு இப்படி என்று கேட்டிருக்கிறான். கேட்க இவர் இப்படி இல்லாட்ட பேங்க் களவெடுத்திருக்கலாம். களவெடுத்து தானே பேங்கால தான் களவெடுத்தவன். அந்த இதுக்குள்ள போனது காட்ட உள்ளுக்கு போக விடாம அவன் எடுத்துண்டு. நன்றி நன்றி வணக்கம். ஜெசி சொல்லுங்க. இல்ல இங்க சிவாஜி நகரா தெரியும் இப்ப ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு மாதிரி எல்லா கார்டும் சில இதுல சேராதானே. இப்ப எந்த கார்டு வந்து அதுக்குரிய பேங்க்னு சொன்னா வந்த சம்பளத்தை அப்படியே காட்டும். இப்ப வந்த சம்பளம் அத காட்டி நான் காசை நோமலா எடுக்கலாம், காட்ட பாவிக்கலாம். அதே நான் வேற பேங்க்ல போட்டேன் காசு, அதுல இருந்து நான் எடுத்துட்டேன்டாலும் கொஞ்சம் எடுத்துட்டேன், மிச்சம் இருக்கண்டாலும் அப்ப எனக்கு தெரியும் அதுல எவ்வளவு அகடா கண்டு காட்டுல. இன்னொரு பேங்க்ல போய் கூட வந்த சம்பளமே காட்டும், அப்படியே காசு கூட குறையாம இருக்கும். அப்படியே வேற ஒரு பேங்க்ல போடல. அப்புறம் அது முதல் எனக்கு அது பேங்க் மாறி நினைக்கிறேன். எனக்கு அது விளங்கல, என்னடா இது இப்படி காசு காட்டுதுன்னு போட்டு சாமானா வேண்ட என்ன செய்திச்சு, அது அங்க மினிசுக்கு போயிட்டு காசு காட்டு. அது என்ன இன்னொரு பேங்க்ல காட்டும். உங்களோட பேங்க் இல்ல மற்ற பேங்க்களும் போட்டு எடுக்கலாம் காசு, நாங்க அடிச்சு எடுக்கலாம். இப்ப யூபிஎஸ் பேங்க்ல நாங்கள் இருக்கிறோம்டா. இப்ப நாங்கள் யூபிஎஸ் தான். இப்ப சில பேர் வேற ஒரு பேங்க் பேர் சொல்லுங்கடா கண்டு. இப்ப முதல் கிரெடிட் சிஸ்டம் இப்ப இட்டேல அது யூபிஎஸோட சேர்ந்துட்டது. கிரெடிட் சுவிஸும் யூபிஎஸும் சேர்ந்துட்டு. அப்ப முந்தி சில பேர் வந்து சில பேர் யூபிஎஸ், சில பேர் கண்ட்ரோலர் என்ன பேர் கண்ட்ரோலர் பேங்க் அப்படி இருக்க கூட ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு சிஸ்டங்கள் இருக்கு. சரியா? நன்றி நன்றி வணக்கம். பேங்க்ல பார்த்து ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் பேங்க்ல நீங்க ரெண்டு பேரும் இந்த பேங்க்ல நாங்கள் 3 தரத்துக்கு எடுக்கலாம் காசு, அதுக்கு மேல எடுக்கலாது. நாங்க அது பேங்க்கு போகாட்டா கடையில போய் வள்ளியில போய் இந்த கார்டுக்கு காசு தரணுன்னு சொன்னா காசு அந்த நம்பர் அடிச்சா பேங்க் அந்த காசு தருவேன் நாங்களுக்கு 50 வள்ளியில தருவேன் காசுங்களுக்கு. அந்த பேங்க் கார்டு இங்கேயும் தருவாங்க சில பேர் இல்லைன்னா சில கடைகள்ல டென்னர் இந்த அல்டியில எல்லாம் 20 அடிச்சு கொண்டா 20 காசு தருவாங்க காட்டுல கழிவாடு. நாங்க கொஞ்சம் தூரம் சொன்னா அவ்வளவு காசு வேணும் அள்ளியில நாங்க அடிச்சோம்டா அது வரும். இப்ப காசு இல்லையா அது காட்டும் அதுல என்ன அப்படி என்ன தர மாட்டோம். காசு இல்லையா பேங்க்ல காசு இல்லைன்னு சொன்னா தர மாட்டோம். அதுக்கு தானே காட்டும். அள்ளியில நாங்கள் இவ்வளவு எடுக்கலாம். அதுல நன்றி. இப்பொழுது தகவல் நீங்க ரெடியா? இலக்கிய நேரம் இருக்கு. தகவல் தொடர்ந்து இலக்கிய நேரம்.